ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான விஷயங்களை நம்ம பேசுகிறோம், நெகட்டிவான காரியங்களை நம்ம பார்க்கிறோமே தவிர பாசிட்டிவாக நம்ம யோசிக்கிறதே கிடையாது, பாசிட்டிவாக நம்ம நடக்கிறதே கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் மனைவி கிட்ட கேட்கும்போது ஒரு காரியத்தை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு மளிகை செலவு பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். மனைவி என்ன சொல்லுவாங்க? எங்க அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி புருஷன்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஏமா பெட்ரோல் இல்லை, காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை. எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் இல்லை 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 இல்லைன்னு பேசி குடும்பத்தில் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமையே போயிடுது இல்லையா? நெகட்டிவான காரியங்களை நம்ம பார்க்கக்கூடாது. பாசிட்டிவாக நாம நம்முடைய வார்த்தைகளை மாற்றி பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் பண்ணுவார். எப்போ பார்த்தாலும் எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தான் பேசுவாரே தவிர முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டாரு. ஆண்டவரே அந்த சிறுபெண் மரிச்சிட்டா அப்படின்னு சொன்னா, இல்ல அவ தூங்கிட்டு இருக்கிறா. ஆண்டவரே லாசரு உயிர்த்தெழும்ப முடியாது, அவன் செத்து போயிட்டான், 4 நாள் ஆயிடுச்சு. இல்ல அவன் கண்டிப்பா உயிரோடு கூட வருவான். இப்படி ஆண்டவர் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை தான் பேசுவார். அதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். லூக்கா 13 அதிகாரத்துல 11 வசனத்துல 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்க இருக்கிறார். அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாதபடிக்கு இருக்கிறாள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற காரியத்தை பாருங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறாரு. அதாவது நடந்து முடிஞ்சிச்சு, நீ பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நெகட்டிவா யோசிச்சு இல்ல 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 அப்படின்னு சொல்லி அநேக ஆசீர்வாதங்கள் இல்லாமலே போயிடுது. ஆமா தானே? இனி வருகிற நாட்களில் இருக்கிறதுன்னு பேசுவோம், நடக்கும்னு பேசுவோம், கர்த்தர் செய்வார்னு பேசுவோம், ஆண்டவர் உதவி செய்வார்னு பேசுவோம். இந்த சூழ்நிலை மாறிடுச்சு அப்படி பாசிட்டிவா நாம பேசி பழகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.